இந்த பழைய கோவில்கள புதுசா குடமுழுக்கு செய்யும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோவில்கள்ல இருக்கக்கூடிய கருவறை சிலைகளோ, இல்லன்னா பிற இந்த பரிவார தெய்வங்களுடைய சிலைகளோ சின்னதா இருக்கிறதுனாலயோ, இல்ல விண்ணம் பட்டதுனாலயோ, அந்த சிலைகள எடுத்துட்டு புதிய சிலைகள பெரிய அளவிலயோ, இல்ல அழகுபடுத்தியோ என்ன பண்ணுவாங்க, சிலைகள் வச்சு குடமுழுக்கு செய்வாங்க. அப்ப அந்த பழைய சிலைகள என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணு இந்த குளத்துல எடுத்து போட்டுறது, அப்படி இல்லன்னா அங்கேயே பூமிக்கு அடியில புதைக்கிறது, இந்த மாதிரியான நெறைய தவறுதலான விஷயங்கள் செய்வாங்க. என்ன பண்ணணும்னா, சிலைகள் சின்னதா இருக்கு, எந்த விண்ணமும் இல்ல அப்படின்னா, கருவறையில இருக்கக்கூடிய சிலைகள அந்த பெரிய சிலை கீழயே வச்சு நம்ம பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணணும். அப்படி இல்லன்னா, அந்த கோவில்கள்லயே இருக்கக்கூடிய இடங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல வச்சு பிரதிஷ்டை பண்ணணும். இப்படி பண்ணிட்டு நம்ம குடமுழுக்கு செய்றோம் அப்படின்னா தான் நற்பலனை நமக்கு அதிக அளவுல குடுக்கும். ஏன்னா, இவ்வளவு நாளா நம்ம சொல்லக்கூடிய மந்திர அந்த முறைகள கேட்டு ஆகர்ஷண சக்தியும், வசிய சக்தியும், மோகன சக்தியும் ஏற்ற அந்த சிலைகள் நீங்க வீணா புதைக்கிறதுனாலயோ, இல்ல வீணா எடுத்து போறதுனால எந்த பலனுமே குடுக்காது. நீங்க அங்கேயே பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்றீங்க அப்படின்னா, நல்ல பலன குடுக்கிறதா இருக்கும். அதி ஆற்றல் உடையதாவும் இருக்கும்.